இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தினமும் வைட்டமின் B12 எடுத்துக்கிறதுனால உடல்ல ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்ல பல்வேறு வகையான விட்டமின்களும் தாதுக்கள் போன்றவை உதவியா இருக்கு. பல்வேறு வைட்டமின்கள் இருந்தாலும் கூட வைட்டமின் B12 மிகவும் பிரபலமான ஒன்றுதான். இது உடல் ஆரோக்கியத்துல பல்வேறு வகையான நன்மைகளை நமக்கு கொடுக்குது. ஆனாலும் பலருக்கு விட்டமின் B12 பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது. அதே சமயம் இதை ஒவ்வொரு நாளுமே எடுக்க வேண்டுமா என்ற கேள்வியும் அனைவருக்கும் இருக்கும். உண்மையில பாத்தீங்கன்னா மனநிலை மற்றும் ஆற்றல் அதிகரிக்க தான் நம்ம விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இது உடல்ல ஆரோக்கியமான நரம்பு மற்றும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கவும், அடுத்தது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்கும், அனைத்து உயிரணுக்களிலும் உள்ள மரபணு பொருளான DNA உருவாக்குவதற்கும் இந்த விட்டமின் B12 அவசியமான ஒன்றாக கருதப்படுது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா உணவுகள் மூலம் போதுமான வைட்டமின் B12 எடுத்துக்கிறாங்க. அதன் குறைபாட்டை தடுக்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தாது. முதல்ல விட்டமின் B12 பற்றி தெரியாதவங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். விட்டமின் B12 என்பது தண்ணீர்ல கரையக்கூடிய வைட்டமின்களை குறிக்கிறது தான். இது கோபால்ட் தாதுக்களை கொண்டிருப்பதனால சில சமயங்கள்ல கோபலமின் என அழைக்கப்படுது. இது இயற்கையாகவே பால், மாட்டிறைச்சி போன்ற சில உணவுகள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. மேலும் காலை உணவு தானியங்கள் போன்ற வலுவூட்டப்பட்ட உணவுகள்ல இவை இருக்கு. இது முதன்மையாகவே தாவர உணவுகள்ல இருக்கிறதுனால சைவ உணவை பின்பற்றுபவர்கள் வைட்டமின் B12 கொண்ட உணவுகளை அல்லது சப்ளிமெண்ட்ஸ்களை கூடுதலாக நம்ம எடுத்துக்கிறது அவசியமாக இருக்கு. இந்த வைட்டமின் B12 நம்ம எடுத்துக்கிறதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்பதை பத்தி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். முதல்ல இந்த வைட்டமின் B12 குறைபாடு எந்த காரணத்தினால நம்மளுக்கு வருது? வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது சில உணவில் போதுமான B12 எடுத்துக்காததுனால உணவுல இருந்து B12 உறிஞ்சுவதில் சிரமம் ஏற்படுது. உடல்ல வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படுது. அதனால மக்கள் உணவின் மூலம் போதுமான அளவு இந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிறதன் மூலம் விட்டமின் B12 குறைபாடை நீக்க முடியும். இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்ன? மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு இந்த B12. வைட்டமின் B12 நரம்பியல் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியமான நரம்பு செல்களை பராமரிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. ஆனால் விட்டமின் B12 குறைபாடு நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டையே பாதிக்கும். இது காலப்போக்கில் நரம்பு சேதத்திற்கு வழிவகுக்கும். இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க நம்ம விட்டமின் B12 குறைபாட்டை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி சிவப்பு ரத்த அணுக்களின் உற்பத்திக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உடல்ல ஆரோக்கியமான ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் மேகலே பிளாஸ்டிக் அனிமியாவை தடுப்பதற்கும் போதுமான வைட்டமின் B12 அவசியமா இருக்கு. மேகலே பிளாஸ்டிக் அனிமியா என்பது பெரிய வளர்ச்சி அடையாத செல்களை ஏற்படுத்தும் இரத்த சோகையை குறிக்கிறது. இதன் அறிகுறிகளாக பசியின்மை, எடை இழப்பு, சோர்வு, வெளித்தோல், இதய துடிப்பு மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். அதே மாதிரி வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்துவதற்கு விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப உதவி புரியுது. வைட்டமின் B12 உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தில் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இந்த காரணத்திற்காக வைட்டமின் B12 குறைபாடு இருந்துச்சுன்னா இது சோர்வாகவும் பலவீனமாகவும் இருப்பதை நம்ம உணர முடியும். இந்த பிரச்சனைகளை தவிர்க்க நம்ம வைட்டமின் B12 நிறைந்த உணவு ஆதாரங்களை அதிகரிப்பதன் மூலம், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வதன் மூலமும் இந்த விட்டமின் B12 குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிப்பதற்கு உதவியா இருக்கும். இந்த சிகிச்சைகள் பெரும்பாலும் 48 முதல் 72 மணி நேரத்திற்குள் மிக விரைவாகவே இது வேலை செய்யும். இருந்தாலும் இதற்கு மேலேயும் உங்களுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்க மருத்துவரிடம் ஒரு ஆலோசனை பெறுவது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கான வளர்ச்சி. குழந்தையின் மூளை வேகமாக வளர்ச்சி அடையும் போது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யவும் ஆரோக்கியமான மூளை வளர்ச்சி அதிகரிக்கும் போதுமான வைட்டமின் B12 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. பொதுவாக இது தாய்ப்பாலில் எளிதில் காணப்படும். எனவே இந்த உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால குழந்தைகளின் தேவையை எளிதில் பூர்த்தி செய்யலாம். அரிதான காலகட்டத்தில் வைட்டமின் B12 குறைபாடு குழந்தைகளின் வளர்ச்சியில தாமதத்தை ஏற்படுத்தும். இது சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் வைட்டமின் B12 குறைபாடு காலப்போக்கில் நிரந்தர மூளை சேதத்திற்கு கூட வழிவகுக்கலாம். எனவே குழந்தைகளை பற்றி மருத்துவர் அல்லது சுகாதார குழுவிடம் நம்ம ஆலோசிப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலும்பு ஆரோக்கியத்திற்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல்ல வைட்டமின் B12 குறைபாட்டின் காரணமாக ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால வைட்டமின் B12 நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடுறது எலும்பு மஜ்ஜை செல்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தி எலும்பு ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது. வைட்டமின் B12 ஊட்டச்சத்துக்களை
சாப்பிட்றதன் மூலம் எலும்பு அடர்த்தியை பராமரிக்கவும் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கவும் முடியும். இது போன்ற பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது இந்த விட்டமின் B12 ஊட்டச்சத்துக்கள். அதனால நம்ம அன்றாட வாழ்வில் சரியான அளவில் இதை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். வைட்டமின் B12 ஊட்டச்சத்துக்கள் பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.